அனைவருக்கும் வணக்கம். கடந்த 23 ஏப்ரல் 2026 நடந்த நம்ம தமிழ்நாடு அரசோட சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் நாளைக்கு, அதாவது 4 மே 2026 எண்ண போகிறாங்க வாக்கு எண்ணிக்கையை. அந்த வாக்கு எண்ணிக்கை நடந்து அதன் மூலம் வெற்றி அமையப்போகிற ஆட்சிக்கு எனது வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. என்னோடய வேண்டுகோள் இருக்குது, நிறைய வேண்டுகோள் இருக்குது. அதில் ஒரு சின்ன சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், அமையப்போகிற அரசு பார்த்திங்க அப்படின்னா சரியான சாலை, சரியான குடிநீர், சரியான மின்சாரம், சுத்தமான நாடு உருவாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியாது. ஆனால் போதையை முறைப்படுத்தி தமிழ்நாடு அரசு வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க போதையை ஒழிச்சா நம்ம தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியும். உலகம் முழுக்க போதையை ஒழிச்சா இந்தியாவில் ஒழிக்க முடியும். அதே மாதிரி தான் போதையை ஒழிக்கலாம் முடியாது, முறைப்படுத்தலாம். அந்த முறைப்படுத்துகிற வேலையை தமிழ்நாடு அரசு ரொம்ப துரிதமாக செயல்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மேற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது சாத்தியமான, நிச்சயமாக சாத்தியம். இதை மட்டும் சரியாக நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் தான் தமிழ்நாட்டில் முழுக்க இருக்கும். அது ஒன்று. கூடுதலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அமையப்போகிற தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கலப்பட உணவை தடுக்கணும். கலப்பட உணவுப் பொருட்களை தடுக்கணும். கலப்படம் பண்ணி யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ உணவுப் பொருட்களை, அவங்களெல்லாம் தடுத்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் 100% தரமான உணவுப் பொருட்களை, உணவுகளை தயாரித்து வழங்கிட்டு வரோம். இப்போ நான் இயந்திரமும் தயாரிக்கிறேன். இயந்திரத்தை கூட செகண்டரியாக விட்டுடலாம். ஆனால் உணவுப் பொருட்களை சரியாக தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா எவ்வளவு சிக்கல் தெரியுங்களா? ஏன்னா ஒரு தரமற்ற பொருளை விலை மலிவாக தயாரித்து அவங்க கொடுக்கும்போது அந்த மக்கள் எந்த கேள்வியும் கேட்குறதில்ல. ஆனால் தரமான உணவுப் பொருட்களை நாங்கள் தயாரித்து அதை ஒரு சரியான விலைக்கு விற்கும்போது மக்கள் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஏன் விலை அதிகம்னு? அது மக்களோட குறைபாடு. அதனால தான் நான் என்னங்கிறேன்னா, கலப்பட உணவுப் பொருட்களை தடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த காணொளிகளை என்னோடய வேண்டுகோளை சொல்கிறேன். நன்றி.